அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதி முதல் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் சிங்கத்தை போல் கம்பீரமாக அவற்றை எதிர்கொள்ளும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அவர் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் நீச்சமும் பக்ரமும் பெற்று சஞ்சரித்து வந்த நிலையில் தற்போது பின்னோக்கி நகர்ந்து சப்தமஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் பெற போகிறார். இந்த மாறுதல் என்பது உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது அதற்கு முந்தைய இடத்திற்குரிய பலன்களை அள்ளி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது வக்ர இயக்கத்தில் சப்தமத்திற்குள் நுழைந்தாலும் 6ஆம் இடத்திற்குரிய அற்புதமான வாய்ப்புகளை 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது மிக சிறப்பான மாற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. பொதுவாகவே ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமான செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் வலுவாக வலம் வரும்போது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுப்பாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய வீரம் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது பொதுவாகவே செவ்வாய் ஒரு ராசியில் ஒரு மண்டலம் நேர்கதியில் வலம் வருவார். இப்போது வக்ரமும் நீச்சமும் பெற்ற சூழலில் அவர் பின்னோக்கி நகர்வது என்பது அரிதாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இது போன்ற அரிதான நிகழ்வு நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது அஷ்டமஸ்தானத்தை விட்டு பின்னோக்கி விலகுகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை விட்டு நேர்கதியில் விலகினாலும் பின்னோக்கி நகர்ந்தாலும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு ஒரு கிரகம் விலகுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படும். அந்த வகையில் செவ்வாயினுடைய இந்த மாறுதல் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவேதான் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன், மங்களகாரகன், உத்வேகக்காரகன், சகோதரக்காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க. இதற்கு மிக முக்கிய காரணம் அவர் இப்படி பல்வேறு வகையான துறைகளில் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துவதன் காரணமாக தான் அப்படி அழைக்கப்படுகிறார். மனித வாழ்வில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் என்றால் உறுதியாக செவ்வாயின் பங்களிப்பு இல்லாமல் அது நடைபெறுவது என்பது நிச்சயமாக சாத்தியமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படும். அந்த வகையில் தற்போது செவ்வாயினுடைய அமைப்பு மிக பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக வழங்குகிறது. எனவேதான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பாராத பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது வக்ர இயக்கத்தில் சப்தமஸ்தான நுழைந்திருப்பதால் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல மிக சிறப்பான நல்ல யோகங்கள் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் இல்லம் தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் சஞ்சரிப்பது, அவர் வலிமை இழந்து சஞ்சரிப்பது உறுதியாக சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்துடன் நேரத்தை அதிகமாக பகிர்ந்து கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என ஆதங்கப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துடன் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்க போகிறது. முன்கோபத்தை தவிர்த்து குடும்பத்துடன் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய இடமாறுதல், வீடு மாறுதல் உள்ளிட்ட மாற்றங்களும் நீண்ட தூர பயணங்களும் இந்த தருணத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கான பல சந்தர்ப்பங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியான மாற்றமும் உங்கள்
உங்களை தேடி நிச்சயமாக வரும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகும். உடன் பிறந்தவர்களின் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு அவற்றை சிறப்பான வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அதீத விசுவாசமே அதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்களை களைந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அற்புதமான நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்றுத்தருகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சி வலையில் அவர்களே மாட்டிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும். எனவே இவற்றை எண்ணி ஒருபோதும் கலங்க வேண்டாம். தற்போது வேலை பறிபோயிருந்தாலும் அதே வேளையில் மீண்டும் இணைவதற்கான யோகம் உருவாகும், அல்லது அதைவிட மிக சிறப்பான நல்ல வேலை உங்களுக்கு கைகூடும் என்பதை செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் உறுதியாக எடுத்து காட்டுகிறாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் பணிகள் அனைத்தையும் இந்த தருணத்தில் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உத்தியோகத்தில் எப்படி கிடைக்கிறதோ அதே போன்று தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் மிக சாதகமாக அமையும். எனவே பல தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை விட்டு விலகும். கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் பெரிய அளவில் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுவதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க. திறமை இல்லை, பல்வேறு வகையான தோஷங்களால் பாதிக்கப்பட்ட பல்வேறு வகையான பணிகள் இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பை உறுதியாக அள்ளி கொடுக்கிறாருங்க செவ்வாய். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல் அதிகரிக்கும், கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும், கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உங்களை தேடி வருகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தடை தாமதங்களை விலக்கி நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதற்கான யோகம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.